வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, கொஞ்சம் உஷாரா இருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தாவேக தலைவர் நடிகர் விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் உலக மகா புழுகு மூட்டையா இருக்கிறாருங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நாகையில நடந்த ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டத்துல இவர் அப்படியே பரப்புரை பண்ணிட்டு பேசிட்டு வராரு. அங்க என்ன சொல்றாருன்னா, நாங்க கூட்டம் பேச வந்தா மட்டும் கரண்ட் ஒயரை கட் பண்றீங்க, மைக்க கட் பண்றீங்க சிஎம் சார் அப்படின்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உங்க மாவட்ட செயலாளர் தான் கமிஷனர் ஆபீஸ்ல போய் அவர் பரப்புரை பண்ண வர்றதுனால விஜய் வர இடத்துக்கு எல்லாமே கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து சிஎம் சார் வந்து கட் பண்ணிட்டாருன்னு சொல்றியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? சிஎம்க்கு வந்து நீங்க பேசுற இடத்தெல்லாம் வந்து ஒயர் கட் பண்றதுதான் வேலையா? அவருக்கு உங்க மைக்கெல்லாம் கட் பண்றதுதான் வேலையா? ஏங்க, அவர் வெளிநாட்டுக்கு போய் தமிழ்நாடு வந்து உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தொழில் முனைவோர்களை சந்திச்சு ஏகப்பட்ட நம்ம நாட்டை உயர்த்துறதுக்காக ஏகப்பட்ட சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு 11 வருஷம் கழிச்சு பொருளாதார வளர்ச்சியில டபுள் டிஜிட் நம்பர் வந்து எட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட திராவிட மாடல் ஆட்சிங்க. இவருக்கு மக்களுக்கு அடுத்து என்ன திட்டம் செய்யலாம், மக்களுக்கு என்ன நலத்திட்டம் கொண்டு வரலாம்னு யோசிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் பத்தல. அதை விட்டுட்டு சிஎம் சார் எந்த கூட்டத்துல வந்து சிஎம் சார் வந்ததை இவர் பார்த்தாருன்னு தெரியல. வாய் இருக்குதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுறதுங்க. அப்புறம் பொது சொத்தை எல்லாம் நாசம் பண்றது. திருச்சியில போய் அங்க இருந்து ஸ்கூல் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. அப்புறம் இப்ப வேளாங்கண்ணியில போய் அங்க இருந்த ஒரு சுவரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இவங்க கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா கலவர பூமி மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வர்றது. இவங்களெல்லாம் வந்து இந்த ரசிகர்கள்லாம் கொஞ்சம் நீங்க தான் சொல்லணுங்க. ஏன்னா எங்க தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளின்னு சொல்லுவாங்க. இங்க உங்க ரசிகர்கள்லாம் வந்து பெண்களை ஆபாச வார்த்தையில பேசுறதுங்க, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத பேசுறது. என்னோட வீடியோவே 2-3 வீடியோக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரியான வார்த்தைகள் அநாகரிகமான வார்த்தைகள்லாம் சொல்லி பேசியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எடுத்து பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் மறைக்காம அதெல்லாம் பாருங்க. அப்பதான் அவங்களுடைய அந்த அணில் குஞ்சுகள்லாம் என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வாங்க, அதை எல்லாருமே வரவேற்கிறாங்க. அதை விட்டுட்டு எந்த கூட்டத்துக்கு போனாலும் திமுகவை எதிர்க்கிறதா என்னுடைய கொள்கை, திமுகவை அழிக்கிறதா என்னுடைய கோட்பாடுன்னு எப்ப பார்த்தாலும் திமுகவை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களே. திமுகவை பத்தி பேசணும்னா நாம வந்து வெளியில தெரியும் அப்படிங்கறதுனால நீங்க பேசுறீங்க. அது வேணா உண்மைதான், வாஸ்தவமான பேச்சுதான். திமுகவை பத்தி பேசுனீங்கன்னா எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்கிறதுக்காக நீங்க எப்ப பார்த்தாலும் திமுகவை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு கூட்டத்திலயாவது நான் இங்க வந்து சிஎம்மா வந்தேன், தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சரா வந்தேன்னா நான் இந்த நலத்திட்டங்களை கொண்டு வரேன், மக்களுக்காக இந்த நல்லது செய்யறேன்னு ஏதாவது பேசியிருக்கிறாராங்க? எப்ப பார்த்தாலும் திமுகவை அவர் வந்து பேசலன்னா அவருக்கு எனக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நல்ல சிறப்பான திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து வாய் இருக்குதேங்கிறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றதுங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ஃபாரின்ல போய் காரை இறக்கி வாராம், அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டாராம். டாக்ஸ் கட்டாம கோர்ட்ல போய் ஃபைன் கட்டிட்டு வந்த நீ எல்லாம் முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க, மண்ணரிப்புன்னு படிக்கிறதுக்கு பதிலா மீன் அரிப்புன்னு படிக்கிறாரு. யாரு? விஜய், நடிகர் விஜய். எழுதி கொடுத்தத அப்படியே வாமிட் பண்றாரு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, தற்குறி மாதிரி பேசாதீங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க, வந்து நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? எதையுமே தெரிஞ்சுக்காம எழுதி கொடுத்தத அப்படியே மனப்பாடம் கூட பண்ணலங்க. பார்த்து படிக்கிறதையே ஒழுங்கா படிக்க தெரியல. நீங்கெல்லாம் வந்து திமுகவை பத்தி பேசிக்கிட்டு மக்கள் வந்து நீங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து முட்டாள் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மக்களுக்கு யாரு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு தான் என்னைக்குமே மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இங்க 14 வருஷத்துக்கு முன்னால மீனவர்களுக்காக நாங்க குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நாகை மாவட்டத்துல வந்து நாங்க பேசணும் அப்படின்னு. இவர் எப்படி குரல் கொடுத்தாரு அப்படிங்கறத யூடியூப்ல தயவு செஞ்சு போய் போட்டு பாருங்க. குத்துப்பாட்டு பாடிக்கிட்டு இவர் வந்து அப்படி மேடையில நின்றுக்கிட்டு பேசிட்டு போனது வந்து
மீனவர்களுக்காக குரல் கொடுத்தாராம். அப்புறம் இலங்கை தமிழர்களுக்காக நாங்க உதவி பண்ணிருக்கோம், என்னைக்குமே இலங்கை தமிழர்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களே, இலங்கை தமிழர்களுக்காக விஜய் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். மக்களுக்கு எல்லாம் பணம் திரட்டி கொடுக்கறப்ப நடிகர் விஜய் 500 ரூபா கொடுத்திருக்கிறாருங்க. 500 ஓவாய கொடுத்துப்புட்டு இன்னைக்கு இலங்கை தமிழர்களுக்காக நாங்க இருக்கிறோம்னு சொல்றீங்களே, யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் கேட்கறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாதுங்க. நீங்க படத்துல வேணா வசனம் பேசி எடிட் பண்ணி போட்டுருவாங்க, ஆனா நேர்ல வந்து மக்கள் கிட்ட பேசுறப்ப அதை எடிட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, என்னன்னா நாகப்பட்டினத்துல கடல்சால் கல்லூரி எதுவுமே கிடையாதாம். ஏங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இங்க நாகப்பட்டினத்துல டாக்டர் ஜெயலலிதா அம்மாவோட பேர்ல மீன்வள பல்கலைக்கழகம் இருக்குது. அதெல்லாம் இவர் போய் பார்த்திருப்பாரானே தெரியல. அப்புறம் இங்க நாகை மாவட்டத்துல இருக்கிற அந்த அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவர் இல்லையா? ஏங்க இது முதல்ல நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருக்கிறீங்களா? அரசு மருத்துவமனை எப்படி இருக்குன்னாது உங்களுக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் என்னன்னே எட்டி கூட பார்க்காம இங்க வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாக்கு கூசல உங்களுக்கு. நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்றேங்க, வீடியோ பதிவுல, சேலத்துல நான் இருக்கிற ஒரு சேலத்துல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கலைஞர் கொண்டு வந்த இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. என்னோட 2 குழந்தைய நான் வந்து சேலம் அரசு மருத்துவமனையில அறுவை சிகிச்சை மூலமா தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன். அந்த அளவுக்கு அருமையான டாக்டர்ஸ், அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவ்வளவு ஸ்பெஷாலிட்டியா நம்ம வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க. எல்லா உபகரணங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட மருத்துவமனைகளை தரமான முறையில நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவ்வளவு தரமா அரசு மருத்துவமனையை இங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கிறப்ப, நீங்க நாகையில அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கறதுக்கு மருத்துவர் இல்லைன்னு சொல்றீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட நாக்கு கூசவே இல்லையா? முதல்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. ரோடு வசதி சரியில்லை அப்படின்னு சொல்றீங்களே, வேகமா வந்து சேர்ந்தீங்களே நாகைக்கு, அந்த ரோடு யாரு போட்டது? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம பார்த்து மட்டும் படிக்காதீங்க. கொஞ்சமாவது உங்க மூளையும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க. 2021 ஆண்டுல 45 சதுர அடி கிலோமீட்டரா இருந்த இந்த அலையாத்தி காடுகளை இன்னைக்கு 90 சதுர அடி கிலோமீட்டரா மாத்தி இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து பேசுங்க. அப்புறம் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, ஏதாவது பிரச்சாரம் பண்றாங்க, பரப்புரை பண்றாங்க, மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க மாட்டீங்க, ஆனா எங்களுக்கு மட்டும் வந்து நிபந்தனை கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துலயும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். சென்னையில 2024 ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற்ற பிரதமர் மோடி அவர் நடத்தின அந்த பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகள் கொடுத்திருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல, எந்த நிபந்தனையும் கொடுக்கல, எனக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, கையை இப்படி வச்சுக்க சொல்றாங்க, இதுக்கு மேல நீட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? நீங்க பேசுறதே 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துலயும் திமுகவை பத்தி திட்டுறதுலயே உங்களுக்கு நேரம் முடிஞ்சு போயிடுது. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கிறீங்க, திருவாரூர்ல ஓடாத தேரை ஓட வச்ச கலைஞர்னு பெருமையா சொல்லிக்கிறீங்களே. ஆமா, நாங்க பெருமையா தான் சொல்லிக்குவோம். ஏங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து இந்த பிஜேபி சங்கிகள் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. என்னன்னா கடவுளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி சங்கிகள் அப்பப்ப சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்களும் பிஜேபியினுடைய கையால் தான், அது நல்லாவே தெரியுது. உங்களுடைய நாடகங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய ஆளுங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் கடவுளுக்கு எதிரானவர்கள். என்னைக்குமே சரிங்க, திமுக கடவுளுக்கு எதிரானவர்கள் கிடையவே கிடையாது. மக்கள் நம்பிக்கைக்கு என்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க தான் திமுக. திருவாரூர்ல ஓடாத இருந்த தேரை ஓட வச்சு அப்பவே 108 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்த
தானே தலைவர் தாங்க கலைஞர். அது மட்டுமா, அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட எங்களுடைய கலைஞரை நாங்க ஏன் சொல்லக்கூடாது? கலைஞர் அப்படிங்கிறவர் திமுகவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கே சொந்தம். அந்த அளவுக்கு இன்னைக்கு சமத்துவத்தை இன்னைக்கு உலகறிய செய்த ஒரு தலைவர் அப்படின்னா அவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்படியெல்லாம் எங்களுடைய வரலாறை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதிவுல சொல்ல முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம்